ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவது எப்படி. இங்கிலீஷ்ல எப்படி நம்மளுடைய ஆசையை வெளிப்படுத்தலாம், அதுவும் ப்ரிஃபர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி அப்படின்றதான் பார்க்க போறோம். நம்ம இந்த ப்ரிஃபர் அப்படின்ற வார்த்தையை எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு விஷயத்தை அல்லது ஒரு செயலை மற்றொன்றை விட அதிகமாக விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படுத்துறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, I prefer coffee to tea. நான் தேநீரை விட காஃபியை விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. அடுத்தது பாருங்க, they prefer biscuits to cakes. அவர்கள் கேக்கை விட பிஸ்கட்டை விரும்புகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பொருள்ல எதை நம்ம அதிகமா விரும்புறோம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக இந்த ப்ரிஃபர் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். இந்த ப்ரிஃபர் அப்படின்ற வார்த்தையை அடுத்து நம்ம than அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. பாருங்க, ராணி ப்ரிஃபர்ஸ் புக்ஸ் டு மூவிஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ராணி சினிமாக்களை விட புத்தகங்களை விரும்புகிறாள் அப்படின்னு சொல்றோம். புத்தகங்கள், சினிமாக்கள், இது ரெண்டுத்துல ராணி எதுக்கு ரொம்ப விருப்பம் தெரிவிக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா புக்ஸுக்கு. அடுத்தது பாருங்க, ராணி ப்ரிஃபர்ஸ் புக்ஸ் தேன் மூவிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த ப்ரிஃபர் அப்படின்ற வார்த்தையை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல அதை தொடர்ந்து தேன் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி செய்தோம்னா அது தப்பு. ராணி ப்ரிஃபர்ஸ் புக்ஸ் டு மூவிஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தது இந்த ரெண்டு சென்டென்ஸ் பாருங்களேன். ஷி ப்ரிஃபர்ஸ் டு ட்ரிங்க் டீ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஷி ப்ரிஃபர்ஸ் ட்ரிங்கிங் டீ டு காஃபி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இங்க ட்ரிங்க் அப்படின்ற வேர்பை இன்ஃபினிட்டிவ் ஃபார்மோட போட்டிருக்கோம். டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இங்க இன்ஃபினிட்டிவ் இல்லாம ஐஎன்ஜி ஃபார்மோட போட்டிருக்கோம். ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. இது ரெண்டு வகையிலையும் நம்ம இந்த ப்ரிஃபரை யூஸ் பண்ணி சென்டென்ஸை பேசலாம். ஷி ப்ரிஃபர்ஸ் டு ட்ரிங்க் டீ அப்படின்னாக்கா டீயை அவள் விரும்புகிறாள் அப்படின்னு அர்த்தம். எதை விட டீயை விரும்புகிறாள் அப்படின்னு இதில் சொல்லலை இல்லையா. அந்த மாதிரி சொல்லும்பொழுது நம்ம டு இன்ஃபினிட்டிவ் போட்டு யூஸ் பண்ணலாம் ப்ரிஃபரை. இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, காஃபியை விட அவள் டீயை விரும்புகிறாள் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம ஐஎன்ஜி ஃபார்மோட போடுறோம், டு இன்ஃபினிட்டிவ் போடல. டு போடாம ட்ரிங்கிங் அப்படின்னு போடுறோம். இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா இங்க பாருங்க, ஐ ப்ரிஃபர் டு டிரைவ் அப்படின்னு சொல்லலாம், டு இன்ஃபினிட்டிவ். ஆனா ஐ ப்ரிஃபர் டிரைவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. டு இல்லாம நம்ம இன்ஃபினிட்டிவ் வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு ப்ரிஃபர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்மளுடைய விருப்பத்தை இங்கிலீஷில் எப்படி தெரிவிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.